நாங்கள் தம்பி வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம். தம்பி வீட்டில் பிரியாணி, அதோ செய்கிறது ஸ்பெஷல் பிரியாணி தம்பியே செய்கிறான் பாருங்க. ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டாங்க. இது பட்டை லவங்கு, இஞ்சி பூண்டு, கால்ரி. हाँ बोल बोल ए रहा नहीं मिक्स करता है. ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் சமைக்கணும்னா இவர்கிட்ட வந்து நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரி நல்லா சமைப்பாரு. 10 கிலோல இருந்து 20 கிலோ வரைக்கும் சமைப்பாரு. பாருங்க அவங்க ரெசிபி எப்படி. அவங்க ரெசிபில காமிங்க. இங்க பாருங்க துக்கான்ல வந்து கொஞ்சமா வெங்காயம் வச்சிருக்கேன். ஜஸ்ட் 1 kgக்காக தான் இது பாருங்க. ஓகே மேடம். அதுக்கப்புறம் பட்டை லவங்கம். ஓகே மேடம். நம்ம ஸ்டார்டிங்ல எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுவோம். அப்போதான் டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல எல்லாமே மசாலா வந்து இதில் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரியாணி, அதனால தான் உங்களுக்கு 10 கிலோ 20 கிலோ வரைக்கும் சொல்லுங்கள், ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. சமைக்கிறாரு பாருங்க. இது ஃபர்ஸ்ட்டு என்னடா ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது இப்படி தான் இந்த பிரியாணி. இது டிஃப்ரெண்ட் பிரியாணி, பாய் பிரியாணி டிஃப்ரெண்ட். பாய் பிரியாணி இல்லைங்க, இது கையில செய்கிற பிரியாணி. பாருங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்லயே வந்து ஆட் பண்ணிரணும். இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட்ல எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண போறோம். பாருங்க இங்க பாத்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிடணும். சிக்கன் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், என்னடா இது பச்சையாக ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது பச்சை பிரியாணி, அதனால தான் பச்சை ஆட் பண்ணுறோம். இல்லைங்க, இது ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்ஸான பிரியாணி. பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் போடுறாங்க. சால்ட்டு ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிடணும் பாருங்கள்.